இவரை தொடர்ந்து நிற்கிறாரு. ஒரு சேர்மன் சொன்னாரு. ஆனா இன்னைக்கும் அதே உண்மைக்கு மட்டும்தான் இருப்பார். உண்மை இருந்தாலும் நிற்பார், அந்த குரல் கொடுப்பார். அதே போல நம்மளுடைய அதிமுக மலர வேண்டும். கண்டிப்பா வரமாட்டா எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. பாமக வண்டியோட ஓட்டு இன்னைக்கு நிக்கப்படாது. மாட்டு சம்பளத்தில் இருந்தா கூட ஐயாவும் கணக்கு 23 வருஷம் கட்சியில் இருக்கிற எங்கேயும் போல பாமக வந்து அந்த கட்சி தான் கருத்து போட்டாங்க, அதை கெடுத்தாங்க. நம்ம அனைத்து மக்களும் கருத்திருக்கோம். ஒரே வாக்கு கூட வாக்களிக்கிறோம் என்று கூறி பொதுச் செயலாளர் EPS அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் வேலையகன் அவர்கள். உங்களுக்கு நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் என்றும் அந்த எடப்பாடி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் நடைபெறும் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேர்தல் அல்ல, ஒரு போர். இந்த போரிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மை பிரித்து நமக்குள்ளே ஒரு கோஷத்தை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்று எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்மை பிரித்தாட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பலமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒருவரை யாராவது அழைத்து அவர்கள் மூலம் பொய்யான பிரச்சாரங்களை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய கிராமத்திற்கு தேவையான எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் எப்படி 2021 எனக்கு மிகப்பெரிய வாக்கு அளித்து வெற்றி பெற செய்வதற்கு பெரும் முயற்சி செய்தும் ஒரு சில கிராமங்களில் வாக்கு வங்கி குறைந்ததன் காரணமாக அன்றைக்கு நான் தோல்விவிட்டேன். அந்த நிலையை மாற்றி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். வலியுறுத்தியுள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் சகோதரர்களும் குறிப்பாக இளைஞர்களும் இன்னைக்கு திமுக ஆட்சியில திமுக மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உறவு கொண்டாடுற நீ